அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதான் எங்கள் சின்னத்த வீட்டிலேருந்து கிளம்புறோம். 9 மணி ஆகுது. நாங்கள் இங்கே வத்தலக்குள்ளேருந்து கிளம்புறோம். மதுரைக்கு போகலான் இருக்கோம். அதான் சின்னத்த வீட்டில் தங்கி முடிச்சுட்டு எல்லோரும் பார்த்துட்டு நல்லபடியாக கிளம்புறோம். மாமியை அங்கே ரூமில் இருக்காங்க. மாமியை ரூமில் போய் கூப்பிட்டு அப்படியே மதுரைக்கு போகலான் இருக்கோம். வாங்க பார்க்கலாம். பார்த்து மாமிக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வெளியே வந்து சாப்பிட வந்திருக்கோம். காலை டிஃபன் பண்ணுறோம். இவ்வளோ அழகான பூரி நல்லா இருக்கா? பூரி சாப்பிட்டு பூரி சாப்பிடுங்க. ஐயா சொல்ல சூடா இருக்கா? நல்லா இருக்கா? தோசை வந்துருச்சு. லேட் பண்ணாங்க. ஆனால் தோசை வந்து நல்லா இருக்கும். நல்ல சாப்பாடுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக எல்லாமே தோசை சரி, சட்னி சரி, பூரி சரி, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நான் ரூமில் இருக்கிறேன், வத்தலக்குண்டு ரூமில். இங்கேருந்து நாங்கள் பிறப்புறோம் மதுரைக்கு. மதுரையில் போய் உங்களுக்கு நாங்கள் பேசுவோம். டிஃபன் இருக்குது எங்களோட கூட தந்தாங்க. நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கே மதுரைக்கு போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு பேசுவோம். இந்த ரூம் வந்து ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா எனக்கு ஒரு சந்தோஷமாக நல்லா இருந்துட்டு இங்கேருந்து 2 நாள் தங்கியிருந்தேன். 2 நாள் தங்கி இருந்துட்டு இப்போ போகிறோம் ஊர். அங்கே போகிறோம். மதுரை போயிட்டு சென்னை போகணுன்னு இருக்கிறோம் வீட்டுக்கு. சின்னத்தா வீட்டிலேருந்து கிளம்புறோம். வத்தலக்குண்டுக்கு பாய் பாய், டாட்டா. ஆம்பூர் பிரியாணிக்கு பாய். சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் பாருங்க. தென்னை மரம், மலை எல்லாம் வருது. இது மதுரைக்கு போகிற வழியில் இருக்கு. 2 பக்கமுமே நல்லா இருக்கு. இந்த இடம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப இந்த காட்சி ரொம்ப அருமையான காட்சி. ரொம்பதா 60 ரூபாய்க்கு கொடுவேன். அப்படியா? எடுத்துக்கோங்க. சரிடா, அந்த சின்ன பிள்ளையா இருக்கு. வாடா இவடா, பூனை கசக்க கூடாதுடா. இந்த பூ வாங்கு சபினா. நல்லா வாசமாக இருக்கு. கொஞ்சம் கொடு, வாங்கி இந்த 80 ரூபாய் 100 ரூபாய் வச்சுக்க. ஸ்கூல்ல போல இந்த சாஸ்மின் நீ வச்சுக்கிறியா? லீவ்ல விப்பியோ பூ விப்பியோ? என்ன கிளாஸ் நல்ல வாசம். சரி, நல்லா படி. போயிட்டு நல்லா படி. மதுரைக்கு போகிற வழி, சென்னைக்கு போகிற வழி எல்லாம் பசங்க பிள்ளைய ஏழப்பட்டவங்க விற்கிறதுகளை பார்த்து வாங்கிக்கிறங்க. அந்த அது விற்கிறதுகளை விடாதையே அதுகளையும் வாங்கிக்கங்க. பார்த்து மாடு எவ்வளவு மாடு போகுது. மாட்டு பண்ண ரெண்டு மாடு அப்படி போகுது. நாட்டு மாட்டு பால் ரொம்ப சுவையானது, நல்லது. உடம்பு பராமரித்து பால் வச்சுவாங்க. கண்டுலாம் போட்டு மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 10 மாதம் சென்றால் ஒரு கண்டு. விருதுநகர் நாங்கள் பவர் கடைன்னு இங்கே ஒன்று இருக்கான் மதுரையில். நாங்கள் அதுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது வந்து வெங்காய கறி ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக. சரி, அதையும் பார்த்து சாப்பிட்டு போகலாமே அப்படிங்கிறதுல நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துலேயே வந்துட்டோம். நீங்கள் வாங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிகளை கொண்டுட்டு வந்து பிள்ளைகள் நீங்களும் இந்த இதையும் பாருங்கள். ரொம்ப தான் நல்லா இருக்குது. மதுரையில் பவர் கடை நல்லா இருக்கும். வெங்காய கறி அப்படிங்கிறாங்க. போய் பார்த்து சாப்பிட்டு சொல்கிறேன். நாங்கள் இப்போ வந்து 12 மணிக்கு தான் அவங்க கடை திறப்பாங்க. நாங்கள் இங்கே 11 மணிக்கெலாம் வந்துட்டோம், வந்து நிற்கிறோம். ஆனால் அவங்க கடை திறந்து எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இனிமேல் சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது பேசுவோம். உங்களுக்கு பேசி சொல்லுவோம். காலுக்கு வந்தாச்சு இந்த பவர் கடைக்கு. 12 மணி ஆகுமா, ஒரு 4 மணி நேரம் நாங்கள் உட்காந்து இதில் சாப்பிட்டு சொல்லிட்டு போகிறோம்.
நல்ல படித்தவங்க, நல்ல விவரம் தெரிஞ்சவங்க, நல்ல அதில் வந்து சமாளிக்கக்கூடியவங்க கூகுள் பே இந்த ஃபோனு இதுகளெல்லாம் காசு பரிமாறுறதுலாம் வந்து நல்லா இருக்கும். என்ன போல ஆளுக்கும் அது புரியாது, தெரியாது. புரிஞ்சுக்கிட்டாலும் செய்யக்கூடாது. இந்த கடையில் இல்லையே இல்லை பணம் ரூபாயத்தங்க நல்லி எலும்பு, வெங்காய கறி, குடல் குழம்பு, அப்புறம் ஒரு சாப்பாடு அப்புறம் இருக்கு. சாப்பிட்டு நம்ம சொல்றோம். பையன்தான் நல்லா இருக்கும். இங்க மதுரை சாப்பாடு எனக்கு தெரியும், நல்லா இருக்கும். ஆரம்ப காலங்கள்ல இருந்து நாங்க மதுரையில இங்க தங்கியிருக்கோம். நானே இருக்கணும் அதே மாதிரி இங்க தங்கி சாப்பிட்டுருக்கோம். குற்றாலம் தான் போயிட்டு வந்துட்டு இங்க சாப்பிடுவோம், தங்குவோம். ஏவட்டைக்கு போனோம் புல்லட்ல, அவ்வளவுதான். அதுக்காண்டி விரும்பி சாப்பிட வந்தோம். சாப்பிட்டுட்டு நாம சென்னைக்கு போகலாம், இங்க விரும்பி சாப்பிட்டு வரலாம். இந்த மதுரையில ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று 76 பிறந்து கைக்குள்ள தூக்கிட்டு பால் குடிக்குது. அதை தூக்கிட்டு இந்த மதுரைக்கு வந்தேன். அப்போ இங்கே வந்து அவங்களுக்கு என் கணவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு பிரச்சனையில் இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து தங்கியிருந்தேன் எங்கள் நாட்டில். நல்லா இருக்கும், அப்போவே நல்லாத்தான் இருக்கும். சாப்பாடு எல்லாம் மனுஷங்களாம் நல்லா உடம்பு நல்லா இருப்பாங்க. பையனும் வந்து அவங்களும் வந்து இங்கே சாப்பிட்டு இங்கே நல்லா இது பண்ணதுனால இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டோம். இன்னும் வந்து சாப்பாடு வைக்கல, இன்னும் வைப்பாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, தலைக்கறி குழம்பு, சாப்பாடு. சரி, சாப்பாடு நல்லா மொச்சப்பயிறு. மொச்சக்கட்டை ரொம்ப பசுமமாக ஊற வச்சு நல்லா அவிச்சு நல்ல ஒரு இதாக வச்சுருந்தாங்க, நல்லா இருக்கும். வாழைக்காய் எடுத்து வச்சு அதுவும் நல்லா தெரியும். குழம்பு சாப்பாட்டில் வந்து மதுரை சாப்பாடுனா மதுரை சாப்பாடு. கோழி குழம்பு நல்ல வாசமா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த நாட்டுக்கோழி குழம்ப நான் ஊற்றிட்டேன். அந்த குழம்பு மட்டன் குழம்பு ஊற்றிருக்கேன். ஆனால் வந்து இது வந்து நாட்டுக்கோழி குழம்பா. நான் இதை பிடிச்சிட்டேன், பார்க்க போகிறேன். புரிஞ்சிருக்கேன். வெங்காய கறிக்காக இவ்வளவு தூரம் அவ்வளவு நல்லா இருக்கும். நான் விட்டு பார்த்து சொல்றேன். ஆனா கொத்து கறியா செஞ்சு அதுல வெங்காயம் போட்டு செஞ்சிருக்காங்க. மட்டன் கறி நல்லா இருக்கும். வெங்காயத்தை போட்டு அறுத்து நாட்டில் அது வேகும் போது அந்த வெங்காயம் போட்டுட்டாங்க நிறைய. கொத்து கறி இது போட்டா நல்லா இருக்கும். நல்ல எலும்பு இந்த கடாக்கறி வாசனை நல்ல எலும்பு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல எலும்பு கறி குழம்பு, நல்ல எலும்பு இந்த நல்ல எலும்பு சூப்பரா இருக்கு. நல்லா இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட மாட்டோம். நம்ம வெட்டி போட்டு அதில் குழம்புல கடந்து சாப்பிடுவோம். ஆனால் இங்கே தனியாக செஞ்சு கொடுப்பாங்க நிறைய. கறி நல்லா வெந்து நல்லா சூப்பராக சுத்தமாக வெந்து வச்சு சாயங்காலம் நல்லா ஊறி போய் இந்த கறியை சேர்த்து வருது. ஆனால் வந்து இந்த கறி இப்பயே ஊறி நல்லா தேரும். நல்லா சாப்பிட்றப்ப மெதுவாக ரொம்ப இதாக இருக்குது. நல்லா சின்ன பிள்ளை பச்சை பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் அந்த வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடும். வெங்காய கறியில் பார்த்தீங்கன்னா நான் குடல் கறி, தலைக்கறி, ஈரல் எல்லாமே போட்டு செய்வாங்களா நல்லா. அதனால தான் இந்த வெங்காய கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் நல்லா ஊறி உடனே சாப்பிட்றது காட்டி உடனே சாப்பிடலே நமக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாயங்காலம் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றது வரேன், அதனால சாப்பிட்டு வந்துட்டு இப்போ மதுரைக்கே வந்து ஆகணும், இந்த பவர் கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலே இந்த குடல் குடல் கறி பார்த்துக்கோங்க. குடல் கறி அதோட சூப்பராக இங்கே இருப்பாங்க. மெதுவாக வச்சிருக்காங்க. மதுரை சாப்பாடு நல்ல சாப்பாடு. எனக்கு ஏற்கனவே தெரியும், எந்த காலத்துலேயுமே மதுரை சாப்பாடு நல்லாதான் இருக்கும். இப்போ மட்டும் இல்லை,
ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். என்கிட்ட காலங்கள் வேறு மாதிரி இப்போ எல்லாம் நவீனமாகிடுச்சு. அதனால ரொம்ப இன்னும் போக ரொம்ப செய்வாங்க, நல்லா இருக்கும். சாப்பாடு இதில் வச்சிரும். தலைக்கறி குழம்பு எடுத்துறோம்மா. இது தலைக்கறி குழம்பா? ஆமாம்மா, இது நாட்டுக்கோழி குழம்பு. சரி. குடல் குழம்புல எந்த கவுச்சியும் இல்லாம சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே நல்லா அப்படியே நம்ம சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கு. குடல்லாம் நல்லா வெந்து நல்லா கிளீன் பண்ணி அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. வேற லெவல். அவ்வளவு நிறைய சாப்பிட்டது 660 ரூபா தான் வந்திருக்கு. இவ்வளவு தான் வந்திருக்கு. நல்ல சாப்பாடு. ஆனால் இவ்வளவு கம்மியாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வெங்காய கறி, அப்புறம் வந்து குடல் கறி, அப்புறம் வந்து இது நல்லி எலும்பு, 2 சாப்பாடு வாங்கிக்கிட்டோம். நாட்டுக்கோழி நல்ல சூப் மாதிரி குழம்பு கொடுத்தாங்க. அப்புறம் மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. குடல் குழம்பு, தலை குழம்புலாம் தான் கொடுத்தாங்க. இந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தான், நல்லாவே இருக்குது. பைபாஸில் இருக்குது இந்த பவர் கடை ஹோட்டல். நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் வந்து நீங்கள் இந்த லைனில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இந்த இதில் நிறுத்திட்டு நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்தாச்சு. ஏன்னா இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் டூர்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நீ சென்னைக்கு போக போகிறோம். அது ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவனுக்கு வந்து உளுந்தூர்பேட்டை தாண்டி நாங்கள் வந்து டீ சாப்பிட வந்திருக்கிறோம். எல்லாரும் பார்த்துக்கோங்க. உயர்தர சைவ உணவகமும் வேற. கிரீன் டீ குடிக்கிறாங்க, பிளாக் டீ குடிக்கிறாங்க. எனக்கு இப்படி டீ குடிச்சா தான் பிடிக்கும். அப்புறம் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கொதிக்க வச்சு பிடிக்கும். அப்போ தான் பிடிக்கும். இந்த மாதிரி பிளாக் டீ இந்த கிரீன்லாம் பிடிக்காது. பால் ஊற்றி குடிக்கத்தான். இந்த டீ ரொம்ப திக்னஸாக இருக்குது. கொலன்னு திக்காக இருக்குது. அதனால என்ன செய்யணும் கேட்டால் இதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொடுக்கணும். பால் இவ்வளோ கொடுக்கக்கூடாது. சூப்பராக டீ தூள் போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும். நாங்கள் நேற்று அங்கேருந்து வந்து களைப்புலையும் அலுப்புலையும் ராத்திரி 8-9 மணி ஆயிடுச்சு. இறங்கி போனேன். உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியலை. நாங்கள் இறங்கி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்காக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நடிச்சு கட்டி வந்து நிற்கிறேன். அதே கட்டு. அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, உண்மைதான் எப்போதும் நிலைக்கும். நான் பொய்யெல்லாம் சொல்லலை. யதார்த்தமான இதெல்லாம் செலவு. நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். நைட்டு பேச முடியல, அதனால இப்போ காலையில் பேசுகிறோம். நீங்களே இந்த மாதிரி போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லா சந்தோஷமா எல்லாரும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வருஷத்துல ஒரு தடவை இப்படி போய் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். எங்களுக்கு பிள்ளைகளும் எல்லாரும் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்லாம். வந்தோன்னே போய் கோழி நோண்டிட்டு இருக்கியாமா?